பிருந்தாவன் கிரியேஷன்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அழகர் திருவிழா முடிந்து மலைக்கு திரும்பிவிட்டார். அவரை பற்றி எனக்கு தெரிந்த சில விஷயங்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அழகரின் திருமேனி தங்கத்தால் செய்யப்பட்டது. அது அபரஞ்சிதம் என்னும் அரிய வகை தங்கத்தால் செய்யப்பட்டது. இது மாதிரி உலகில் வேறு எங்குமே சிலை கிடையாது, ஓர் இடத்தை தவிர. அது நம் கேரளாவில் திருவனந்தபுரம் பத்மநாப சுவாமி கோயிலில் உள்ளது. அழகர் சிலை பிரம்மனால் பூஜை செய்யப்பட்டது. இப்படி அழகரை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். அழகர் ஆற்றில் இறங்கும் போது எந்த நிறத்தில் பட்டு அணிந்துள்ளார் என மக்கள் பார்ப்பர். அதற்கு தகுந்தவாறு நாட்டின் பயிர் விளைச்சல் செழிப்பு இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்வார்கள். ஆனால் அழகர் வெள்ளை நிற மல் துணிதான் அணிந்து வருவார். பின் எப்படி இந்த நிறம்? ஆண்டாள் சாற்றிய வாசனை தைலமும் ஆண்டாள் சாற்றிய பொடியையும் இவர் திருமேனியில் சாற்றும் போது நிகழும் மாற்றமே நிறம் மாறுவதற்கு காரணம். அது சில தடவை பச்சை நிறமாகவும் எப்போதாவது வெள்ளை நிறமாகவும் இருக்கும். பச்சை நிறம் என்றால் நாட்டில் செழிப்பு, மழை எல்லாம் நன்றாக இருக்கும் என்று சொல்வார்கள். வெள்ளை நிறத்தில் பரவாயில்லாமல் இருக்கும். சிகப்பு நிறம்னா நாட்டில் வறட்சியாக இருக்கும் என்று பெரியவர்கள் கூறுவார்கள்.